வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இன்னொரு ஸ்டார் பார்க்க போகிறோம். ஒரு அழகான கோலம். இது ரொம்ப க்யூட்டாக வந்திருக்கு. எனக்கு இந்த டிசைனும் ரொம்ப பிடிச்சிருக்கு. செய்யறதும் ரொம்ப ஈஸி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஸ்டார்டிங்கில் ஒரு க்ரீன் கலர் பிட் எடுத்திருக்கேன். இது 4 to 5 mm இருக்க சைஸு. நான் 2 சைஸில் ஒர்க் பண்ண போகிறேன். ஒன்று 3 mm, ஒன்று 5 mm. இந்த இதுக்கு அடுத்த சைஸ் இருந்தாலும் ஓகே, 4 mm இருந்தாலும் சரி. என்கிட்ட 4 mmல சின்ன பீடு, கலர் பீடு இல்லை. ஸோ நான் அதனால் அதுக்கு அடுத்த சைஸ் எடுத்திருக்கேன். இந்த சைஸு என்ன எடுக்கிறீங்களோ அதை விட ஒரு சைஸு பெருசாக இந்த பீடு எடுத்துக்கோங்க, சென்டர் பீடு. இது ஒரு இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் என்ன சைஸ்னாலும் ஓகே. ஓரளவுக்கு இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. 8 பீட் எடுத்திருக்கேன். 2 சைடு ஒயரில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ சென்டரில் க்ராஸ் பண்ணிக்கலாம். ஒரு பீட்லேயுமே நம்ம ஒரு 6 petal ஷேப் கொண்டு வரணும். ஸோ இது என்னுடைய ஃபஸ்ட் ஒன். இதை சுற்றி நம்ம 6 petal ஷேப் கொண்டு வரலாம். இந்த ஸ்டெப்பை தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண போகிறோம். ஒவ்வொரு தடவையும் 4 பீடை ஆட் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த ஹோல் ரவுண்டையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டேன். லாஸ்ட் ஒன். ஸோ இப்போ 3 பீட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் கலர் பீடை விட சென்டர் பீடு கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நமக்கு இப்படி ஃப்ளாட்டாக வரும். இல்லைன்னா ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சுன்னா தூக்கிக்கிட்டு இருக்கும், ஒரு சைடு ஒன்றோட ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி. அதனால தான் ஒரு சைஸு பெருசாக எடுத்துக்க சொல்கிறேன். இப்போ இந்த சைடில் இந்த சென்டரில் இப்படி உங்களுக்கு பார்டர் மாதிரி தெரியுதா கோடு? இது இந்த 4 பீடு கணக்கு பண்ணி சென்டரில் இருக்க 2 பீடுக்கும் நம்ம ஒரு 6 petal மேக் பண்ணணும். அதை பார்க்கலாம். இந்த 4 பீடில் சென்டரில் இருக்கிறதுல இது பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் 1 சைடு ஒயரில் தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஒரு சைடு மட்டும் எடுத்துக்கிறேன். இன்னொரு சைடு ஒயர் வந்துட்டு நெக்ஸ்ட்டு லைன் ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து 6 petal க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கிட்ட இருக்க 3 பீடுக்குள்ளே ஒயரை கொண்டு வந்துட்டு 2குள்ளே மட்டும் திருப்பி க்ராஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே போல் நம்ம அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம். ஃபோர் பீட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ 2 பீடில் மட்டும் சென்டரில் இருக்கிற 2 பீடில் மட்டும் நான் க்ராஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதே போல் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒயரை வந்து மேலே எடுத்து வச்சுருக்கேன். லெஃப்ட் சைடு ஒயரை ஒயரை விட்டுடுங்க. நான் ரைட் சைடு ஒயரில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த இதெல்லாம் வந்துட்டு மேலே இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணி நிறுத்தியிருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ இந்த இதில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாயிண்டட் ஸ்டாரோட பாயிண்டட் மேக் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 2 ஒயிட் எடுத்திருக்கேன், ஒரு க்ரீன் எடுத்திருக்கேன். க்ரீனை விட்டுட்டு ஃபஸ்ட்டு இருக்க ஒயிட்டில் நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம். அப்படி
2 ஒயிட்டுக்குள்ளாரையும் விட்டுட்டு அதுக்கு அங்கிட்டு இருக்கிற நெக்ஸ்ட்டு பெட்டலுக்கு நம்ம போயிடலாம். இதில் எனக்கு 1 போடலாமா 2 போடலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல 1 பீட் போடலாமா 2 பீட் போடலாமான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் பாயிண்டடாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் 2 பீட் போட்டிருக்கேன், 2 ஒயிட் எடுத்திருக்கேன். ஸோ இதே போலயே நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஃப்ளவருக்கு சென்டரில் இந்த மாதிரி பாயிண்டட் மேக் பண்ணுவோம். ஜஸ்ட் இந்த பீட் வழியாக இப்படி உள்ளே போய் மேலே வந்துக்கலாம். இங்கேருந்து ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் இருக்கிற இந்த பீடுக்குள்ளே இப்படியே வந்து இந்த பீடுக்கு கொண்டு வந்திருக்கேன். இன்னும் நம்ம இங்கே ஜாயின் பண்ண மாதிரியே 2 ஒயிட் 1 க்ரீன் போட்டு அப்படியே கொண்டுட்டு வந்துட்டு இந்த இதுக்கு இப்படி வந்துடுவோம். இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிளான அண்ட் ஈஸியான ஒர்க் இது. ரொம்ப க்யூட்டாக வந்திருக்கு. எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜஸ்ட் அந்த கர்விங்காக வந்திருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம வாசலில் கோலம் போடுற மாதிரியே இருக்குது. எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.